இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ ரொம்ப நாட்களா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் எது அப்படி பாத்தீங்கன்னா iPhone 12க்கு அப்புறம் 13 லான்ச் பண்றாங்களே, அதுல என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் அண்ட் அதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா கேமரா குவாலிட்டில. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரூமர்ஸாவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நிறைய லீக்ஸாவும் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா iPhone 13, 13 Pro and 13 Pro Max and iPhone 13 mini வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம அஃபிஷியலா ஸ்டோர்ஸ்ல வந்து இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நேத்தியே வந்து லான்ச் பண்ணி நிறைய பேர் வந்து வாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி iPhone 13ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஓவர்வியூ மட்டும் தான். அதுக்கப்புறம் ஸ்கிரீனோட சைஸ் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்கமிங் வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டேபிள்ல நிறையவே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். iPhone 13 உடைய பாக்ஸ் இருக்கு அண்ட் iPhone 13 உடைய மொபைலும் இருக்கு. சோ அதே மாதிரி இதுக்காகவே டெடிகேட்டடா கம்மியான விலையில ஒரு பேக்கேஜும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா iPhone 13 அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ iPhone 13 அப்படின்ற ஒரு மாடலுடைய பிரைஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 79,990 ரூபீஸ்க்கு வந்து அபிஷியலா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் Amazon, Flipkartலயும் வந்து உங்களுக்கு அவைலபிள் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு iPhone 13 மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் இருக்கக்கூடிய iPhone 12 விட iPhone 13ல என்ன மாதிரியான வேரியஸ் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயகனலான கேமரா தான். சோ இந்த டயகனலான இருக்கக்கூடிய கேமரா மட்டும் தான் அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதாவது ஓவர்வியூ ஆஃப் டிசைன்ல. பட் சைடுல இருக்கக்கூடிய பட்டன்ஸும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி iPhone 12 யூஸ் பண்றேன், சோ அதுல இருக்கக்கூடிய பேக்கேஜும் இதுல யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாது. சோ சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த iPhone 13 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸான கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், எல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய நிறைய விதமான வீடியோ அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அஃபிஷியல் Facebook அண்ட் Instagram பேஜஸ் இருக்கு. சோ அங்க சின்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ரெண்டுத்துக்குமான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்ல வரக்கூடிய நிறைய விதமான பர்சனல் அண்ட் ஒபினியன் அப்படிலாம் அங்க நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். iPhone 13 சோ அபிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல நேத்தே வாங்கிட்டேன், iPlanet ஸ்டோர்ஸ்ல வாங்கியிருக்கேன். சோ இத பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அன்பாக்சிங் அங்க பண்ணல. சோ டைரக்டாவே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சோ அங்க நம்ம சொல்லியாச்சு நாங்க யூடியூப்காக இந்த வீடியோ எடுக்க போறோம், அன்பாக்சிங் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சோ அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்ல வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. சோ அந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த ஒரு iPhone மாடலை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வரக்கூடிய ப்ராடக்ட் ரெட் அப்படின்ற மாதிரி. சோ இந்த ரெட் கலர் வாங்கின ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய iPhone மாடலை சூஸ் பண்ணோம் அப்படின்னா COVID-19க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியை வந்து ஆப்பிள் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சோ நம்மளால அவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா. சோ iPhone ரெட்டை வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஒரு அமௌண்ட் வந்து அங்க ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற ரீசனுக்காக இதை சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த iPhone ரெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏரோஸ்பேஸ் அலுமினியம் டிசைன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டீரியல்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் iPhone மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சைடுல பாக்குறீங்க இல்லையா இதெல்லாம். இதுவே நீங்க iPhone Pro and iPhone Pro Max சூஸ் பண்றீங்க அப்படின்னா சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டீரியலால இதை வந்து பண்ணிருப்பாங்க. சோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ரொம்பவே குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி another சைடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலரா லாக் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் எண்ட்ல வந்து எதுவுமே கிடையாது, பிளைனா கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எடில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மைக்ரோஃபோன் போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து டால்பை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஆடியோ கிளாரிட்டி வர மாதிரியான ஸ்பீக்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து USB Type-C கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா இவங்க கொடுக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்சிங் பண்ணும் பொழுது உள்ள என்னென்னலாம் இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. யூசர் மேனுவல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லைட்னிங் கேபிள்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கூடவே சின்னதா ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு மேல நம்ம எதுவும் ஆப்பிள் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹெட்போன் அப்படிங்கிறது எந்த ஒரு மொபைலையும் வரதில்ல, ஒரு USB சார்ஜர். பட் ஆனா இவங்க லைட்னிங் கேபிள Type-C to லைட்னிங் கேபிளா ஆப்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாமே லைனப் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைட்னிங் கேபிள் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ் அவங்க புது ப்ராடக்ட்டை சேஞ்ச் ஓவர் பண்ணும்பொழுது கண்டிப்பா வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற ரீசனுக்காக இதை வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா iPhone 14 உடைய லீக்ஸும் வந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மாடலை பொறுத்த வரைக்கும் நாட்ச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆன iPhone 12 விட 20% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இவங்க ரெடியூஸ் பண்ணிருக்கிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஐஃபோன் மாடலை நல்லாவே குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாலிடான ஃபினிஷ் வந்து கையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 6.1 இன்ச்சஸில் வரக்கூடிய இந்த ஐஃபோன் 13 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டயகனலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து டில்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக லோ லைட்லேயே நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் மாடலை விட. அண்ட் ரியரில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சென்சார்ஸுமே வந்து 12 மெகா பிக்சல்ஸில் வரும். பட் 12 மெகா பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நார்மலாக 64 108 மெகா பிக்சல்ஸில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இந்த ஒரு 12 மெகா பிக்சல்ஸ்லேயே ஐஃபோன் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்காக ஒரு 12 மெகா பிக்சல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக டெப்த் ரிவ்யூவில் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்ஸ் வரல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அது. இதை தாண்டி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. A15 லேட்டஸ்ட் பயோனிக் சிப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் சேஃப்கான சார்ஜஸ், அதாவது வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. iOS 15 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஐஃபோனுக்குமே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் வந்து அஃபிஷியலாக ஸ்டோரில் எந்த விதமான ஒரு பேக்கேஜும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ நான் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரெட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் இது வந்து ரெட் அண்ட் பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டோட லைட் கலர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஸோ பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு பேக் கேஸை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து குஷனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அது மேலே வந்து அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து அழகாக கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்பிளுடைய லோகோ வந்து பிங்க் கலரில் கொஞ்சம் ரெட் மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அண்ட் மற்ற எல்லாமே பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுது. இதோடைய காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ காசு கொடுத்து ஐஃபோன் வாங்குற இவ்வளோ கம்மியாக பேக் கேஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு. ஸோ இதோடைய காஸ்ட் வந்து அரௌண்ட் 215 ருபீஸ்க்கு நான் லோக்கல் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கூட உங்களுடைய லோக்கல் ஸ்டோர் அண்ட் ரிச் ஸ்ட்ரீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பண்ணலாம். காஸ்ட் ரொம்பவே கம்மி. அண்ட் ஃபர்ஸ்ட் புது ஃபோன் வாங்கிட்டோம், டப்பு டப்புன்னு கையை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே டெம்பிள் கிளாஸ் ஓட்டினேன். இதோடைய காஸ்ட் கேட்டிங்கன்னா இன்னுமே ஆச்சரியப்படுவீங்க. நான் ஷோரூமில் கேட்கும்போது 2500 சொன்னாங்க. பட் நான் 100 ரூபாய்க்கு ஓட்டினேன். பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது எனக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் கேஸ் நம்ம போட்டாச்சு. அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து சூப்பராக வந்து ஃபிட் ஆகிருக்கு. நல்லாவே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ பேக்கில் கேமராவும் வந்து பம்பாக இருக்குது. ஸோ அந்த பம்பான கேமராவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த அவுட்டர் கேசிங்கோட வந்து ஈஸியாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐஃபோன் 13 பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த காசுக்கு எனக்கு வர்த்தாக ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, HDFC டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு வச்சு வாங்குறீங்க ஐஃபோன் 13 அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு 6000 ருபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC டெபிட் கார்டில் 6 மந்த்ஸ் நீங்கள் EMI எடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த 6000 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். நான் ப்ரீ புக்கிங் பண்ணும்பொழுது 5000 ருபீஸ் வந்து பே பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஐஃபோன் மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். டெபிட் கார்டில் வாங்கும்பொழுதும் 6 மந்த்ஸ் EMIயில் எடுத்தீங்கன்னா மட்டும் 6000 ருபீஸ் வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கேஷ்பேக் வந்து வித்தின் 120 டேஸில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 6 மந்த்ஸ்க்கு நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி 5000 ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்காக பே பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு மந்த்லி EMI எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு மந்த்லி EMI 6 மந்த்ஸ்க்கான EMI வந்து வரும். இந்த ஒரு 80,000 ருபீஸ் மொபைலுக்கு நோ காஸ்ட் EMI தான். எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து இங்கே இருக்காது. ஸோ அவ்வளோதான். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய ஸ்டோர்ஸும் சரி, ஆஃப்லைனில் வரக்கூடிய iPlanet ஸ்டோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் ஆப்பிள் ரீஸ்டேல் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒரு கேஷ்பேக் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலுக்கான லிங்க்ஸ் அண்ட் iPro, iMax எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா டேரக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பிடித்தமான இந்த iPhone 13 வந்து ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ணி இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கும் அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கல அண்ட் இதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்மளோட சேனலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சில ஸ்பெக் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் அங்கே நான் சின்னதாக போட்டுட்டு இருப்பேன். மீண்டும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.